வெல்கம் கைஸ், இது உங்களுடைய எஜுகேஷன் கிளாஸ் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா காம்பனன்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காம்பனன்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லிக்க விரும்பிக்கிறேன். ஸோ இது என்னதுன்னா, ஸோ அட்லீஸ்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்டுக்காவது காம்பனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அதாவது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அதோட யூஸ் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இப்போ பேசிக்லேருந்து காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எப்படி பண்ணால் ஒரு பல்பு க்ளோ ஆகும், ஒரு ஸ்விட்சை வச்சு பல்ப் எப்படி செய்கிறது, ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்களை இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இதோட சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சர்க்கியூட்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த எல்இடியை நான் க்ளோ பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு பவர் தேவை. ஸோ பவர்னால் ஒரு பேட்ரி அல்லது ஒரு ஏசி சோர்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் ஏசி டிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆட்டம் வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிசி ஏசி அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க. டிசினா ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு 2 சார்ஜ் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேட்ரி அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மோட்டாரும் பேட்டரியும் நான் எடுத்துட்டேன். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ இந்த மோட்டார் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ், ஸோ ஃபஸ்ட்டு 2 டெர்மினல் இருக்கும். டெர்மினல்னால் ஒரு பவர் சோர்ஸை அதுலேருந்து கனெக்ட் பண்ணி அந்த ஒரு அவுட்புட்டை நம்மளால் கொண்டு தர முடியும். ஸோ இதில் டிசி தான் அவுட்புட், அது இந்த டிசி மோட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த 9 வோல்ட் பல்பு தான் வந்து பவரை தரும். ஸோ இன்புட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இன்புட்னா ரெசிஸ்டர், ஸ்விட்சு. ஸோ இதெல்லாம் வரும். இது என்ன பண்ணுன்னா, இப்போ ஸ்விட்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போகிற இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும். அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் அந்த பவரை கட் பண்ணும். அதுவே அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணனா பவரை போடும். ஸோ அந்த கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணால் கரண்ட் வந்து ஃபஸ்ட் எப்படி போகும்னா, இந்த பாசிட்டிவ்ல இருந்து இந்த பாசிட்டிவ்க்கு போய் திரும்ப ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி இந்த மோட்டார் சுற்றும். ஸோ சுற்றி என்ன ஆகும்னா, அந்த திரும்ப அந்த பவர் வந்து நெகட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகும். ஸோ அப்படி போய் திரும்ப இந்த ப்ராசஸ் அப்படியே போகும். இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போய் திரும்ப இப்படி போய் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அப்போ இது வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் ஓடுது. அதுவே ஏசி கரண்ட்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஏசி எல்இடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏசி எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இந்த ஏசி எல்இடியை நம்ம கனெக்ட் பண்ணால் எப்படி அது ஓடுனா, ஸோ நான் இப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் கனெக்ட் பண்ண என்ன ஆகும்னா, இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்துடும், இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்துடும். அதாவது பாசிட்டிவ்லேருந்து ஆனோட அதாவது போயிட்டு திரும்ப இப்படி வந்துடும். ஸோ 2 டெர்மினல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஸோ பல்புலலாம் வந்து, அதாவது எல்இடிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். ஸோ இது என்னதுன்னா, ஒன்று ஆனோட், கேத்தோட். ஸோ ஆனோட்னா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், அந்த டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். கேத்தோட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், அந்த டெர்மினல் சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் டிசி ஏசி. ஸோ இதுதான் பவர். இப்படி தான் ஒரு சர்க்கியூட்டில் வந்து பவர் போகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது என்னதுன்னா, வோல்டேஜ், கரண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ்னால் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கரண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்னா ஆம்பரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னதுன்னா, இப்போ நான் வந்து பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் போச்சுன்னா அது போகிறது தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒயரில் அந்த பவர் போகும். ஸோ இந்த போகிற அந்த எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னா அதுதான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த ஸ்பீடில் போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து அந்த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 9 வோல்ட் பேட்டரி. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஸ்பீடில் போகும். அதோட ஆம்பரேஜ் 6 ஆம்பரேஜ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் போய் 9 வோல்ட் பேட்டரி, அது 9 வோல்ட் ஸ்பீடில் போகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னால் ரெசிஸ்டர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தரும்.
அதாவது ரெசிஸ்டன்ஸை தரும். ஸோ நம்ம யூனிட்டில் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஓம்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ இதில் கிலோ ஓம்ஸ் தான் ஒரு நார்மலான ஒரு மெஷர் யூனிட்னே சொல்லலாம். அதை தாண்டி போனீங்கன்னா ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகி உங்களை, அதாவது எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வர கரண்ட்டை குறைச்சி அந்த ஒரு அவுட்புட்டுக்கு அது தரும். இப்போ இந்த பல்பை நான் க்ளோ பண்ண வைக்க முடியாது, ஏன்னா இது வந்து 9 வோல்ட் பேட்டரி. இதோட மினிமமாக இந்த ஒரு எல்இடி வந்து 20 மில்லி ஆம்பையர் ரேஞ்ச். ஸோ அது மட்டும்தான் இது மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமமாக இது வந்து தாக்கு பிடிக்கும். அதை தாண்டி இது 915 மில்லி ஆம்பையர் ரேஞ்ச் வந்ததுனால இது வந்து வெடிக்குது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு வேலை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு டெர்மினலில் கொண்டுட்டு போயிட்டு அதாவது இந்த ரெசிஸ்டரை போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் 1 எடுத்துகிட்டு ஸோ இங்கே ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் தூரமாக வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து க்ளோ ஆகும். ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டர் யூஸ் ஆகுது, ஒரு வர கரண்ட்டை குறைச்சி தரத்துக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது என்னதுன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அதாவது பாசிட்டிவ் எடுத்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ பல்பு வெடிக்குமா அப்படின்னு டவுட் வரும். உண்மையாக வெடிக்காது. ஸோ ஏன்னா அப்போ பவர் எப்படி போகும் நினச்சிக்கோன்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து போகும், ஆனால் இப்படி போகும் போது திரும்ப இப்படி வந்துடும். அதனால் முடியாது, அந்த பல்பு க்ளோ ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டை பற்றி பேசிக்கான விஷயங்கள். இனிமேட்டு நம்ம காம்ப்ளெக்ஸாக போகலாம் வாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் அந்த எல்இடியை நம்ம வந்து ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி நம்மளால் க்ளோ பண்ண வைக்க முடியும்னு. அதுவே இப்போ நான் அந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டரை நான் நல்லா ரொட்டேட் பண்ணி ஸோ இப்போ டெர்மினலில் நல்லா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் அது க்ளோ ஆகும். ஸோ ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் மீடியமாக அப்படியே போகுது. அதுவே நான் ரெசிஸ்டன்ஸை ஒரு மில்லி ஓம்ஸில் தந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. லோ ஓம்ஸ், அதாவது லோ வாட் நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் குறைச்சி அதெல்லாம் வெடிச்சிடும். அதுவே நீங்கள் அதிகமாக நான் வந்து மெகா ஓம்ஸில் தந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டிம்மாக க்ளோ ஆகும். அதுவே நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டரை நீங்கள் கெகா ஓம்ஸ், ஸோ கெகா ஓம்ஸில் தந்தீங்கன்னா அது க்ளோ ஆகுறது தெரியவே தெரியாது உங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ குறைஞ்சிரும். இப்போ நான் 100 கெகா ஓம்ஸில் தந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப டிம்மாக க்ளோ ஆகும். ஸோ அதான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் கம்மியாக தான் இருக்கும். அதுவே ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் குறைவாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த யூனிட்டை அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். ஸோ அதோட யூனிட் பொறுத்து. அதுவே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் செல் பேட்டரி எடுத்துக்கிறேன். ஸோ 3 வோல்ட் பேட்டரி. ஸோ இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு. ஸோ இது வந்து 9 வோல்ட்டை விட 2 மடங்கு கம்மி. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகுனா இது கொஞ்சம் அதிகமாக, இது அதை விட அதாவது 900 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மில்லி ஆம்பியர் தரல, வெறும் 61 தான் தருது. ஸோ அதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரை நம்ம 1 கிலோ ஓம்ஸில் தந்தால் என்ன ஆகும்னா நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை 1 கிலோ ஓம்ஸில் தரேன். ஸோ இப்போ நான் 1 கிலோ ஓம்ஸில் தந்தால் கொஞ்சம் டிம்மாக க்ளோ ஆகுதா, உங்களுக்கு புரியும், கொஞ்சம் டிம்மாக தான் க்ளோ ஆகுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரை நான் வந்து 9 வோல்ட் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுது நீங்களே பாருங்கள், இது கொஞ்சம் பிரைட்டாக க்ளோ ஆகுது, இது கொஞ்சம் டிம்மாக க்ளோ ஆகுது. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் வந்து அதிகமாக இது ரெசிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவே நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸில் நான் வந்து 10 ஓம்ஸ் தந்துட்டேன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அது இன்னும் அதை கொஞ்சம் அதிகமாக பண்ணுது. ஸோ இப்போ 900 ஓம்ஸ் தான் ஓரளவுக்கு அது பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு அந்த கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வோல்ட்டு, ரெசிஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கரண்ட்டு, வோல்டேஜ் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகலாம். இப்போ நம்ம மல்டிமீட்டர் பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டர்னா என்னதுன்னா அந்த வர வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இந்த வால்ட்டு, இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணணும்னா இந்த மல்டிமீட்டரை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் செல் பேட்டரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த காயின் செல் பேட்டரியை இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிமீட்டரில் அதே மாதிரி தான் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும், இல்லைனா அதுவும் எரர் காமிச்சிரும். ஸோ இப்போ கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் நல்லா பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி இதோட வோல்டேஜ் தெரியும். அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரர், ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸே பண்ணாது.
அதே மாதிரி இதோட ஆம்பரேஜ் அதாவது மில்லி ஆம்பரேஜில் தான் வருது 300 மில்லி ஆம்பரேஜ். ஸோ நான் அந்த எல்இடி கனெக்ட் பண்ணப்போ 61 ஆம்பரேஜ் தான் போகுது. ஸோ இதுக்கான காரணம் என்னதுன்னா அந்த எல்இடி வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணும் தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி எடுத்து ஒரு மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட வால்டேஜ் 0 காமிக்கும், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குதா மில்லி ஓம்ஸ்னால் அது ரெசிஸ்டன்ட் பண்ணுது. ஸோ மில்லி ஓம்ஸ்னால் மில்லி ஆம்பரேஜ் அது ரெசிஸ்டன்ட் பண்ணும். ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன் வால்டேஜ் கம்மியாக போகுதுன்னு. இந்த வீடியோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்விட்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன். ஸோ நான் புஷ் பட்டன் எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய டைப் இருக்குது. ஸோ புஷ் பட்டன் நான் எடுத்துக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் எப்படி இந்த ஸ்லைட் ஸ்விட்சை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 3 டெர்மினல் இருக்குது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனால் 3 டெர்மினல் ரொம்ப சிம்பிள் தான். அதை நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு எல்இடியும் ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம். நான் 9 volt பேட்டரி எடுத்துக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக ரெசிஸ்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அது ரெசிஸ்ட் பண்ணாது, ஸ்விட்ச் ரெசிஸ்டே பண்ணாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்குது. இந்த 2 டெர்மினல்லையும் நீங்கள் எந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணுன்னா 1 அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி அதாவது எல்இடியோட ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கான கலர்ஸ் ரெட்டு தந்துக்கலாம். 2B அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான கலர் ஏதாவது ஒன்று தந்துக்கலாம். நானும் ரெட்டு தந்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது. ஸோ என்ன இது வந்து ஆஃபில் இருக்கு. புஷ் பட்டன் வந்து அழுத்தினா தான் வேலை செய்யும். அதனால் நான் அழுத்தினா பேட்டரி க்ளோ அழுத்தினா பேட்டரி க்ளோ. ஸோ அதே மாதிரி அதுவே நான் வந்து பல்பை அதாவது ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ணாமல் விட்டேன்னா அது வெடிச்சிரும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ அழுத்தினா என்ன பண்ணும் நீங்களே பாருங்கள், வெடிச்சிருச்சு. ஸோ இதுதான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஏன் இப்படி வந்து அதாவது ஏன் இந்த மாதிரி பேட்ரி வெடிச்சு அந்த ஐகான் வருதுன்னா அதாவது நம்ம புஷ் பட்டன் வந்து நம்ம எவ்வளோ அழுத்துறோமோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு அது ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகலாம். அது என்னதுன்னா பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ அந்த பொட்டென்ஷியோமீட்டர்னால் என்னதுன்னா இதுவும் ரெசிஸ்டர் மாதிரி தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லிவரை ஆக்ட் பண்ணும். அதாவது நம்ம இந்த லிவர் இப்படி திருவுனா அது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இதை நம்ம லிவரை திரும்ப அந்த வந்து ரெசிஸ்டண்ட்டை குறைக்கும். ஸோ ஒரு நல்ல டூல்னே சொல்லலாம். இப்போ நம்ம இது எப்படி இது பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் இந்த 3 டெர்மினல் இருந்தாலே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு நினைப்பீங்க. அது ரொம்ப சிம்பிளான டெர்மினல் தான். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொட்டன்ஷியோமீட்டரை கனெக்ட் பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ அதுதான் சென்டர். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். வைப்பர் அப்படிங்கிறது வெறும் ஒரு சிம்பிளான கனெக்ஷன் தான் டு பாசிட்டிவ் சைட் ஆஃப் த எல்இடி. ஸோ அதாவது ஆனோட். ஸோ நெக்ஸ்ட் டெர்மினல் 1 எடுத்துல. ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ரெசிஸ்டர் முக்கியம். நெக்ஸ்ட் இந்த கேத்தாட் எடுத்து நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதே மாதிரி டெர்மினல் 2 அதே மாதிரி இந்த கேத்தாடையும் எடுத்து நீங்கள் ஒரே டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே டெர்மினல் கனெக்ட் பண்ண என்னடா ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. எந்த பிரச்சனையுமே வேணாம், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுதா பாருங்க, டிமாகுதா. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இதுவும் பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு தான். சிம்பிள் தான். இந்த கலரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன்னா பாசிட்டிவ் அதாவது ரெட் கலர் அதை எடுத்துகிட்டு வைப்பரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சேம் தான். அதே மாதிரி டெர்மினல் 1 அதாவது பிளாக் கலர் அதாவது நெகட்டிவ் எடுத்துகிட்டு டெர்மினல் 2ல் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது அந்த பேட்டரியோட நெகட்டிவ் எடுத்து டெர்மினல் 2 கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெர்மினல் 1 அதாவது பொட்டன்ஷியோமீட்டரோட டெர்மினல் 1ல் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவரை குறைக்கிறேன். ஸோ இங்கே ரொட்டேஷன் தெரியுதா? ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு காம்பனண்ட் இந்த பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோவோட எதுக்கான காரணம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ அதாவது செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது 6th இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் அந்த காம்பனன்ட்ஸ் பற்றி வீடியோஸில் நம்ம அர்டினோ பற்றி கூட பேசலாம், பிரெட் போர்டு அப்படின்னு பேசலாம், கப்பாசிட்டர் இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸை பற்றி கூட பேசலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ.